காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 64. பக்தி பெருக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சியன்றி பேணேன் ஒரு பொழுதும், திருமேனி பிரகாசமன்றிக் காணேன், இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. அபிராமி அன்னையே, வீணாக பலிகொள்ளும் தெய்வங்களிடம் மிகுந்த பக்தி செய்து நான் பணிய மாட்டேன். உனக்கே அன்பு பூண்டேன். உன்னுடைய புகழையன்றி வேறு ஒன்றையும் நான் பேச மாட்டேன். உன்னுடைய திருமேனியின் திரு ஒளியை அல்லாமல் வேறு ஒன்றையும் போற்றுதலும் செய்ய மாட்டேன். உன்னுடைய திருமேனியின் பெருமைக்குரிய ஒளியையன்றி விண்ணிலும் மண்ணிலும், ஏன் 4 திசையிலும் வேறு எதையும் நான் வணங்க மாட்டேன். ஆம், பக்தி என்பது எப்படி பெருக வேண்டும்? அது ஊற்றைப் போல பெருக வேண்டும். யாரோ ஒருவர் சொல்லுவதால் நமக்கு பக்தி கிடைப்பது இல்லை. நமக்குள் அது ஊற்றாக பெருக வேண்டும். நீங்கள் எத்தனையோ முறை உறவுகளை அழைத்திருக்கிறீர்கள். ஒரு முறை உங்கள் குலதெய்வமான காத்தாயியை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து பாருங்கள். அதுதான் பக்தியின் உச்சம். வருகை புரியாத பெரிய செல்வந்தரை வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பதைக் காட்டிலும், எல்லோருக்கும் தலைவியாக இருந்து கொண்டு அரசாட்சி புரிகின்ற அம்பிகை எளிவந்த தன்மையளாய் நம் வீட்டிற்கு எழுந்தருளுவாள். எப்போது? நாம் உள்ளன்போடும் பக்தியோடும் அழைக்கும் போது. ஆம், நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பக்தி பெருக நம் காத்தாயி அம்மனினுடைய கரங்களை பற்றிக் கொள்வோம். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.